வெல்கம் டு நாச்சல் அகாடமி. திஸ் இஸ் ஜெய் ஃப்ரம் நாச்சல் அகாடமி. சரிங்களா? டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு எல்லாமே ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். அண்டு நம்மளோட நாச்சல் அகாடமிலேருந்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், உங்களை எந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோன்றதும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாருங்கள். இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னாக்கா கால் ஃபார் வரும்னு சொல்லிவிடுவாங்க. நம்ம படிக்க ஆரம்பிச்சு இப்போ படிச்சுனே இருக்கணும். கால் ஃபார் வருமா வராதான்னு தெரியணும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. எக்ஸாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், இந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், இந்த டேட்டில் எக்ஸாம் நடத்த போகிறோம் தெளிவாக சொல்லிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ ரொம்ப அருமையாக அவங்களோட செயல்பாடு எல்லாமே இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இந்த சமயத்தை நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும்னு வச்சுங்களேன், பர்ஃபெக்டாக நம்ம கிளியர் பண்ணிவிட்டு கையில் போஸ்டிங் வாங்கிட்டு போய் நேரலாம். ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன ஆல்ரெடி தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லாமே ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கணும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் அனௌன்ஸ் பண்ண அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொல்லிடுறேன். நம்ம அகாடமிலேருந்து நம்ம எந்த மாதிரி நம்ம குரூப் ஃபோரை நம்ம எதிர்கொள்ள போகிறோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 ஸ்டடி பிளான். ஃபஸ்ட்டு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் டேட் பார்த்தோம்னாக்கா April 25ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது ஃபிப் ஆகிடுச்சிங்களா, மார்ச் ஏப்ரல் நெக்ஸ்ட் மந்த் இல்லாமல் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா April 25 வந்து குரூப் 4 கால் ஃபர் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி. எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ்டு July 13 வந்து எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சரி, இவ்வளோ தாங்க. எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியாச்சு, எக்ஸாம் டேட்டும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை? நம்ம இப்போலேருந்தே படிக்கணும். July 13 தானே எக்ஸாமு, இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது, போன பிறகு நம்ம படிக்கலாம் அப்படிலாம் இருந்தோம்னாக்கா வேலைக்கே ஆகாது. அது ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் சரி. ஆல்ரெடி படித்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய முறை படிச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு 2 மார்க் 3 மார்க்கில் கவுன்சிலிங் போயிட்டு கூட திரும்பி வந்தவங்களாம் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களோட தடைகள் எல்லாமே தகர்த்தெறிஞ்சு நீங்கள் வெற்றியாளராக இங்கே மாறணும். சரிங்களா? சரி, நம்மளோட அகாடமியில் நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபுல்லாக இது ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தாங்க. ஃப்ரீ பேட்ச் தான். கிளாஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ஜிகே சரி, தமிழ் சரி, மேக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு புரியும் வகையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வகுப்பு. நீங்கள் என்ன கண்டிப்பாக பாருங்கள். நம்ம நாச்சல் அகாடமியில் பார்த்தோம்னாக்கா நம்ம எல்லோருமே 180+ கம்பல்சரி எடுத்துடணும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருங்க, டைப்பிங் வச்சுருங்க, வச்சிடலாமல் போங்க, அதெல்லாம் அப்பாற்பட்டது. நான் டைப்பிங் இருக்குது, ஒரு 150 போட்டால் எனக்கு வந்துடுமா, அந்த வார்த்தையே வரக்கூடாது. எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோமா, நம்ம 180+ நம்மளால் கிராஸ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு போஸ்டிங்கை நம்ம உறுதி பண்ணிட்டு தான் நம்ம வெளிலவே வரணும் எக்ஸாம் ஹால்லேருந்து. அது ஒரு தனி கெத்துங்க. நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிட்டு குரூப் 4 எக்ஸாம் போங்க. ஆல்ரெடி போனவங்களுக்கு தெரியும், போகிறவங்களும் சொல்லிடுறேன். எக்ஸாம் ஹால் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணிவிடுவேன், நான் ஒரு அரசு அதிகாரி ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெளில வரோம் பார்த்தீங்களா, அது ஒரு தனி செம கெத்து. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 180+ நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அந்த 180+ நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். டோட்டல் டேஸ் வந்து நம்ம February 15லேருந்து நம்ம ஒரு ரெகுலராக நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்டாக ஸ்டடி பிளான் மெத்தட் படி February 15லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். February 15 to May 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 106 டேஸ், 106 நாட்கள் உள்ளன. February 15 to May 31, அதாவது பிப்ரவரியில் ஒரு 14, மார்ச் 31, இது எல்லாமே சேர்த்து மொத்தம் 106 நாளுங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம இதை பிரிக்கிறோம். இந்த 106 நாளை வந்து நம்ம முழுக்க படிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? புதுசாக படித்ததாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி படித்ததாக இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணுறது. இதுக்காக தான் இந்த 106 நாட்களை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 106 நாளில் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு ஃபுல்லாக சிலபஸ் ஓரியன்டாக ஃபுல்லாக கவர் ஆகிடுங்க இந்த 106 நாளை. இன்னொரு பார்ட்டாக நம்ம என்ன பிரிக்கணும்னு பார்த்தா லாஸ்ட் அந்த June to July 12 வரைக்கும் படிப்போம். சில பேர் சொல்லுவாங்க, நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே படிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிடு, 2 நாள் முன்னாடியே படிக்கிறத நிப்பாட்டிடு. அப்படிலாம் இல்லை, முயற்சி தாங்க இங்கே. ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதனால் ரிவிஷன் தான். அந்த லாஸ்ட் நாளில் போய்ட்டு நீங்கள் புதுசாக எதுவும் படிக்கக்கூடாது, ரிவிஷன் தான் பண்ணணும். உங்களுக்கு ஜூன் அண்டு ஜூலை இந்த 2 மாதமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதம் ஃபுல்லாக, இங்கே ஒரு அரை மாதம்.
இந்த 43 நாள் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் தாங்க தருவேன். இந்த 106 நாளில் ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். இந்த 43 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களை ரிவிஷன் பண்ணி பர்ஃபெக்டாக எக்ஸாம் ஆகுது ஜூலை 13 அன்றைக்கி செம கெத்தாக நீங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக போவீங்க. என்னால் என்ன பண்ண முடியும், இந்த குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் போக முடியும். நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. நாம் இந்த 106 நாளும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒரு மதிப்பெண் நம்ம பெற்றோம்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் நமக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 106 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு மதிப்பெண் நம்மளோட டார்கெட்டு. அந்த ரிவிஷன் டேஸ் இருக்குது பாருங்கள், 43 டேஸு. இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் 2 மதிப்பெண் நம்மளோட டார்கெட். டோட்டலாக பார்த்தோம்னாக்கா நம்ம 190+ கூட எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் டாப்பராக கூட வரலாம். நீங்கள் சொல்லலாம், சார் நான் 10லேயே இத்தனை அட்டை வச்சுருக்கேன், டிகிரிலாம் ரொம்ப தடு மாதிரி தான் சார் பண்ணேன், இப்போல்லாம் நான் இதெல்லாம் போய் 180+, 190+லாம் என்னால் எடுக்க முடியுமா? அப்படிலாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கிளியர் பண்ணு. இங்கே உங்களோட தகுதி என்னன்னாக்கா 10ஆம் வகுப்பு பாஸா குரூப் 4 எக்ஸாமுக்கு, அவ்வளோதாங்க. இது வரையும் நீ படித்ததை விடுங்க. இனிமேல் உங்களால் படிக்க முடியும் அப்படின்ட்டு முழுசாக நம்பி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் பார்த்தோன்னா 1 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 10 நாள் போயிடும். இதோ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தோன்னா அப்ளை பண்ணிவிட்டு படிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் சரி ஆல் டிக்கெட் வந்த பிறகு படிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. கடைசியில் படித்த ஒரு இதுவே இருக்காது. அதெல்லாம் விட்டுருங்க. உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு மதிப்பானவனாக நீங்கள் மாறுவீங்க இந்த சமூகத்தில். உங்களோட பெற்றோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு, உங்கள் மேலே ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஆவாங்க. உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். உங்களுக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு சேவை மனப்பான்மையை எடுத்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். இப்போதுலேருந்தே நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக்கங்க உங்கள் மனசை. சரிங்களா? சரி, எப்படி உங்களுக்கு அந்த 106 நாள் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த 43 டேஸ் ரிவிஷனுக்கான நாளில் நான் என்ன பண்ண போகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 106 நாளில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? வீடியோ கிளாஸஸாக சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். தமிழ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், ஓவரால் எல்லாமே கம்ப்ளீட்டட் தான். தமிழில் ஒரு 100 மார்க்கு எடுக்க முடியாது நம்மளால். 100க்கு 95 மார்க்கு தமிழில். மேக்ஸில் ஒரு 23 எடுங்களேன். ஜிகேயில் ஒரு 65 போடுங்க. 183+ கம்பல்சரி வந்துடும். எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூஸாக படிங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு 4 நாள் படிக்கிறது, ஒரு 2 நாள் லீவ் விட்டுறது, அந்த கதைலாம் இருக்கக்கூடாது. ஒரு நாளில் ஒரு மணி நேரம் படித்தா கூட சரி, தினமும் படிங்க. தினமும் படிக்கிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் மேலே நீங்கள் முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் வைங்க. நீங்கள் வச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த 43 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா ரிவிஷன் டைமில் ஃபுல்லாக லைவ் டெஸ்ட் தாங்க. ஒவ்வொரு டாபிக் ஓரியன்டாகவும் ஃபுல்லாக லைவ் டெஸ்ட் தான் வரும். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கேட்பேன். ஆல்ரெடி இப்போது குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டினை யாரெல்லாம் எடுத்து பார்த்தீங்க? குரூப் 4 தான் நான் படிக்கிறேன் சார், எனக்கு எது குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எவ்வளோ போட்டுன்னு இருக்கிறாங்க. எங்கே வந்து கேட்டாங்க, புக்லேயே இல்லையாமே, வேறு எங்கேயும் இருக்காமே? அப்படிலாம் இல்லை, சிலபஸில் இருக்குது. நம்மளுக்கு புக்கில் இருந்தால் கேட்பலாம் அவன் சொல்ல. 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டாங்க, சிலபஸ் கையில் கொடுத்துறாங்க. சிலபஸ்லேருந்து அவன் எங்கே வேணாலும் கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தகுதியை நாம் உயர்த்திக்கணும். நம்ம இதுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தமிழ்லாம் அதுக்கு முன்னே பார்த்தோம்னாக்கா அட்டை டு அட்டை வரி வரியாக படிக்கணும். 6th to 10th 12th வரையும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் சிறப்பு தமிழ் வந்து கொஸ்டின் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பேன், இந்த 12th வரையும் படித்தது உங்களுக்கு ஒரு 80% தான் கை கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த 20% கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணதுனால உங்களுக்கு போஸ்டிங் இல்லாமல் போயிருக்கும். இப்போ இனிமேல் நீங்கள் அந்த ஒரு ஃபீல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸும் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது படிக்கக்கூடிய நேரத்தை உங்களுக்கு கம்மி பண்ணிட்டாங்க. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும். தமிழ் இலக்கணம்லாம் கான்செப்ட் உங்களுக்கு நடத்தும் போது பாருங்கள் பர்ஃபெக்டாக புரியும். கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா போதும், எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இந்த 106 நாளில் பார்த்தோம்னாக்கா நான் உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். வீடியோ கிளாஸஸ் தான் எல்லாமே. சிலது வந்து உங்களோட வேலை என்னன்னு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நோட்டாக வந்து நீங்கள் நோட் மேக் பண்ணணும். நோட் ரைட் பண்ணால் போதும். நம்ம நோட்ஸாக சொல்லுவோம். இப்போ போர்டில் எழுதுறது வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. போர்டில் நம்ம எல்லாமும் எழுத முடியாது. ஏன்னா இருக்குது தூண்டு தான், இவ்வளோ தான் இடம். நம்ம இதில் எல்லாத்துலேயும் எழுதி கொச்ச உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்க முடியாது.
சிலது இம்பார்ட்டன்ட் ஒரு டெஃபினேஷனாக அதை எழுதிட்டு நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். நீங்கள் அப்படியே ரைட் பண்ணிவிடுங்க. நோட்ஸ் பர்ஃபெக்டாக வரும் நம்மளோட நோட்ஸ். நம்மளோட அகாடமி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பர்ஃபெக்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், டெஃபினேஷன் இருக்கும், எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் கொஸ்டினும் அதில் இருக்கும். லைவ் டெஸ்ட்டில் வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வரும். அதில் இதுவரையும் கேட்ட கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸும் நான் கேட்பேன். அண்டு இப்போது இந்த கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம லைவ் டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு கோஆர்டினேட் தாங்க. நீங்களும் சொல்லலாம், சார் நம்ம கிளாஸ் இப்படி போயின்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் இது நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம எப்படின்னாக்கா ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட பர்ஃபெக்டாக போய்கினே இருப்போம். போகும்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே பயணிக்கக்கூடிய பாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாக தான் பயணிக்கிறோமான்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கினே வரணும். சரிங்களா? அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க, நடுவில் எக்ஸாம் நடத்தினே இருப்பாங்க. நம்ம அந்த ட்ரெண்டில் இருக்கணும், அப்டேட்டாக இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்துட்டோம்னாலே அப்டேட்டாக இருக்கணும். டிஎன்பிஎஸ்சியில் சும்மா ஒரு வெப்சைட்டில் ஒரு டாட் வச்சா கூட நம்ம அதை கண்டுபிடிச்சிடணும். அந்த அளவுக்கு நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். அந்த வெப்சைட் உள்ளேயே போகாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு எக்ஸாம் நடக்குதா, அது நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட எக்ஸாமாக கூட இருக்காது. டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும், இல்லை டபுள் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் தமிழ்னு அங்கே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தகுதி தேர்வாக அந்த தமிழ் நடந்திருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த சும்மா எப்படி கேட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கரெக்டான பாதையில் பயணிக்கிறோமான்றது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, உங்களுக்கு இந்த ரிவிஷன் டைமில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக லைவ் டெஸ்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின்ஸ் அண்டு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு 15 days ஒன்ஸ் ஒரு லைவ் கிளாஸ் வச்சிடலாங்க. இப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுன்னு போயிடலாம். எக்ஸாம் கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு அதை பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். 1 month கரண்ட் அஃபேர்ஸாக பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நம்ம பார்க்குற மாதிரி மாநாடுகள், அது போல் கான்ஃபரன்ஸ், நிறைய விஷயங்கள் நியூஸ் பேப்பரில் டெய்லி நியூஸ் பேப்பரில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸாக ஒரு 15 daysக்கு ஒன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு பார்க்கணும், 6 மாதத்துக்கு பார்க்கலாம் இல்லை. நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கும் அண்டு சப்ஜெக்டோட ரிலேட்டட் ஆகும் அது. சரிங்களா? நம்ம நடத்தக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த டாபிக் எடுத்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தினாலும் சரி, அது வாட் இஸ் வான்ற கொஸ்டின் மாதிரிலாம் இருக்காது. கூடவே சப்ஜெக்டும் அங்கே லிங்க் பண்ணப்படும். ஒரு ஆர்டிக்கல் அங்கே மென்ஷன் ஆச்சுன்னா அது உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன், இந்த இடத்துல ஆர்டிக்கல் மென்ஷன் ஆகிருக்கு, ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் சில விஷயங்கள் இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு அங்கே மென்ஷன் ஆகி நான் காமிச்சிருவேன். சரிங்க, இந்த 106 நாள் இருக்குதுன்ற இந்த 106 நாளில் நம்ம என்ன பண்ணலான்னு வச்சுக்கலாம், இவ்வளோ படித்து முடிச்சிட முடியுமா நம்மளால் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் 6 மாதம் கொடுத்தாலே படிக்க மாட்டேன், 106 நாளில் எப்படி நீ படிச்சிடலாம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியுங்க. இப்போ 2 வாரத்தில் நம்மளால் ஒரு ஜிகே யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஒரு 7 யூனிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜிகே, 2 வாரத்துக்கு ஒரு யூனிட் போட்டோம்னா நான் வச்சு பாருங்கள், செம்ம ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். நம்ம நாச்சல் அகாடமியில் நம்ம கண்டிப்பாக நம்ம முடிச்சு கொடுத்துருவோம். ஸ்பீடாகவும் இருக்கும், உங்களை ரொம்ப மந்தமாகவும் எடுத்துன்னு போக மாட்டேன். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஸ்பீடாகவும் இருக்கும், உங்களுக்கு புரியும் வகையில் எளிமையாகவும் கிளாஸ் இருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு ஜிகே யூனிட் நம்ம முடிப்போம். மொத்தம் 14 வீக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 14 வாரங்கள், அதாவது அந்த 106 நாளில். தமிழ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சிலபஸை வந்து 7 பார்ட்டாக நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன்ட்டு. மேக்ஸும் உங்களுக்கு கிளாஸ் நான் நடத்திடுவேன். மேக்ஸ் வந்து லைவாகவே நான் நடத்திடுவேன், போர்ட்லேயே நடத்திடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் நான் சொல்லிட்டேன், 15 days ஒன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன்ட்டு. இதை தாங்க நம்ம பண்ண போகிறோம். இதை பண்ணோம்னு வச்சுங்களேன், இந்த 180+ நம்மளால் செம்ம சூப்பராக அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருங்க, இப்போ காலேஜ் படிக்கிறேன்னு வச்சுங்களேன், 3rd year படிக்கிறீங்க, இல்லை 2nd year படிக்கிறீங்க, 18 years கம்ப்ளீட்டட்னு வச்சுங்க, எக்ஸாமுக்கு சூப்பராக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் சிறு துளி பெரு வெள்ளங்க, சின்ன சின்னதாக சேர்ந்துக்கிட்டே வாங்க. நம்மளோட டார்கெட் என்னது, ஒரு நாளைக்கு ஒரு மதிப்பெண் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் டார்கெட் பண்ணாலே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு மதிப்பெண் என்னால் பெற முடியும் அப்படின்னு கொண்டு வாங்க. 106 நாளைக்கு உங்களால் 106 மதிப்பெண் பெற முடியும். ரிவிஷன் டேஸ் அந்த 43 daysல ஒரு நாளைக்கு 2 மதிப்பெண் உங்களால் பெற முடியும். 180+ பெற்று உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கின்னு டிஎன்பிஎஸ்சி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, வெளியே கல்வெட்டு இருக்கும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம். அந்த இடத்துல உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக யார் சப்போர்ட்டிவ் பர்சனோ அவங்க கூட வச்சுக்கின்னு அழகாக ஒரு போஸ்ட் கொடுத்து எடுத்து செல்ஃபி எடுத்து டிபியில் வைக்கலாங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் பாருங்கள். இதுதாங்க நம்மளோட ஸ்டடி பிளான். தேங்க்யூ.